அரசியலுக்காக கையெல்லாம் கிழிச்சுப்போம், கழுத்தெல்லாம் கிழிச்சிட்டு நாங்களே செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன சொல்கிறோம், அதெல்லாம் முடியாது. நான் கேள்வி கேட்பேன், திமுகவே லெஃப்ட் இல்லை, திமுக லெஃப்ட் இல்லை, திமுக இடதுசாரின்னு யார் சொன்னா? திமுக லெஃப்ட் கிடையாது. இந்த மாதிரியான விஷயம் திராவிடத்தை நீங்க கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டா நீங்க வந்து சங்கி இல்ல. யாருக்காக நான் ரைட் அப் இங்கிலீஷ் தமிழ்னு எழுதணும், யாருக்காக நான் எல்லா இடத்துலயும் போய் பேசணும், அவங்க தானே என்ன இப்ப குத்திட்டாங்க நெஞ்சில முதுகுல குத்துறதே அவங்க தானே. நாம் தமிழ்ல பேசுனதுதான் அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நாம் தமிழ் அவ்வளவு அஃபெக்ட் ஆயிட்டாங்க. என்னன்னா அந்த போஸ்டர் எடுத்து பாத்தீங்கன்னாலே உலகில் தெரிஞ்சிடும், மதமாரிய கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி இது கொடுக்கணும் அப்படின்னு 13 தடவைக்கு மேல பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் கேட்டது யாருன்னா ஜெயலலிதா. புகழணும், எல்லாரையும் புகழ்ந்துட்டு உதயநிதியை புகழணும். என்னால உதயநிதி அம்பேத்கர் சொன்ன வாயில உதயநிதியை புகழ முடியுமா? என் சமூகத்தை காந்தி அஹிம்சாங்கிற என்ன காந்தி அஹிம்சா? காந்தி கறி சாப்பிட்டாங்க தான் அஹிம்சான்னு சொல்றாங்க. என்ன அம்பேத்கர் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடினாரு, இல்ல MC ராஜா நாட்டு வெடிகளை தூக்கிட்டு ஓடினாரு? லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் எழுத்தாளர் சாலின் மரியா அவர்கள்ட்ட இன்றைக்கி நம்ம உரையாட போகிறோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். சிறப்பு. என்ன ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது நீங்கள் வந்த நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் வந்து உங்களை சுற்றி பஞ்சாயத்தாக இருக்குது. ஒரு பக்கம் சிறுத்தை குட்டிகளை கதற விட்டுக்கிட்டு இருக்கீங்க, அங்கிட்டு கேப் விட்டால் இந்த பக்கம் வந்து தூய்மை பணியாளர்கள் திமுககாரங்க அப்படி இப்படின்னு சுற்றி ரவுண்டு கட்டி அடிக்கீங்களே. இல்லை, இந்த அரசியலோட மைய புள்ளியில் இருக்கும்ல, வட சென்னை வேற அரசியலோட மைய புள்ளியாக இருக்குது, கேபிட்டல் ஆஃப் டிராவிடியன் பாலிடிக்ஸ் வேற அது. ஸோ அங்கேருந்து ஒரு அரசியலில் தொண்டர்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துலேருந்து நம்ம வரோம்ல. இப்போ 6 தலைமுறையாக நாங்கள் தொண்டர்களாக இருந்திருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு 6 தலைமுறையே சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த ஆதிராவிடர் மகாஜன சபாலலாம் இருந்தவங்க. நடுவில் ஒரு 3-4 தலைமுறையாக திராவிட கட்சிகளுக்கு தொண்டர்களாக இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து அந்த பிளட் லைனில் வந்து அதை உடைக்கிறோம்ல, கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். திரும்பி நான் உன்னை தொண்டராக இருக்க முடியாது, உன்னை வளர்க்குறதுக்குலாம் நான் இங்கே இல்லை, என் நிலைமையே மோசமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம்ல. அந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு அது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நாள் நமக்கு வந்து விசுவாசம் வந்தாங்க, அதான் இந்த பண்ணையார் மனநிலை தான். இவ்வளோ நாள் நமக்காக இப்படி இருந்தாங்களே, ஏன்னா அவர்களுடைய கவர்ச்சி, அவர்கள் மேலான அபிமானம், தவறான ஒரு பொய் வரலாறு, அதெல்லாம் பின்னாடி ஃபாலோ பண்றோம்ல. திடீர்னு நான் வந்து கேள்வி கேட்கும் பொழுது அவங்களுக்கு அது ஒத்துக்க முடியல, பதட்டத்தை உண்டு பண்ணுது. ஆமா, நமக்கு ஒரு அடிமையா இருந்தவங்க இப்படி நமக்காக, அதாவது வட சென்னைக்காரர்கள்னாவே அரசியலுக்காக கையெல்லாம் கிழிச்சுப்போம், கழுத்தெல்லாம் கிழிச்சிட்டு நாங்களே செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன சொல்றோம், அதெல்லாம் முடியாது. நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அவங்களால தாங்க முடிய மாட்டேது. கிட்டத்தட்ட திராவிடத்தை கேள்வி கேட்கறதுனால திராவிடத்தை கிட்டத்தட்ட MC ராஜா, இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் இவர்கள் அந்த 20ஆம் நூற்றாண்டுடைய ஸ்டார்டிங்ல என்ன மாதிரியான அரசியலை பேசுனாங்களோ கிட்டத்தட்ட அந்த அரசியல் நாங்கள் இப்போ ரீக்ளைம் பண்ணியிருக்கோம். அப்படி நாங்கள் ரீக்ளைம் பண்ணி அந்த திராவிட கட்சிகளை கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது, இப்போ MC ராஜா நீதி கட்சி கேட்ட மாதிரியோ இல்லை இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் வந்து மற்றவங்களை கேள்வி கேட்ட மாதிரி நான் கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு அது தாங்க முடியல. இந்த அரசியல் நீ பேசாது, ஏன்னா திராவிடம் ஒரு அரசியலை இங்கே உண்டு பண்ணியிருக்கு, லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் திமுகவே லெஃப்ட் இல்லை, திமுக லெஃப்ட் இல்லை, திமுக இடதுசாரின்னு யார் சொன்னா? திமுக லெஃப்ட் கிடையாது. திமுக வந்து ஒரு சென்டர்ல இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா சென்டர் கூட கிடையாது, அது வந்து ஒரு முதலாளித்துவ கட்சி தான். சென்டர் ரைட் தான் அவன் சென்டர் ரைட். அப்படி இருக்கும்பொழுது நீ சென்ட்ரிஸ்ட் ரைட் பார்ட்டியை வச்சுட்டு இது லெஃப்ட் இது ரைட்டுங்கிறது நீ ஒரு பாலிடிக்ஸ் கொண்டு வரல, அதில் இருந்தே நான் முரண்படுறேங்கிற. நீ பண்ணையார்கள் நிர்ணயித்த அரசு கூட்டணிகளை சார்ந்த ஒரு அரசியலை நான் வெறுக்கிறேன், அதை நான் உடைக்கணும். இல்லை இவன் கூட வச்சா நீ நல்லவன், இவன் கூட நீ வந்து கூட்டணி வச்சா நீ கெட்டவ அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லை, அதை நான் உடைக்கிறேன். ஏன்னா நீ போய் உனக்கு தேவைன்னா நீ கூட்டணி வைக்கிற, ஆனால் ஓட்டு போடுற ஒரு எளிய மனிதன், சரி இவனுக்கு பதிலாக இவனுக்கு ஓட்டு போட்டால் ஏதாவது ஒன்று மாறுமோங்கிற ஒரு எளிய மனிதர்களை வந்து நீ முத்திர குத்துறல்ல, அதை நான் உடைக்கிறேன்.
இந்த மாதிரியான ஆனா விஷயம். திராவிடத்தை நீங்க கேள்வி கேட்க கூடாதுல்ல. கேள்வி கேட்டா நீங்க வந்து சங்கி இல்ல. திராவிடத்தை மட்டும் இல்ல, என்னோட பிரச்சனை கேட்டீங்களா, விசிகாவோட என்ன பிரச்சனை அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு காலகட்டத்துல நம்ம குடும்பத்துல அப்பா அம்மா தப்பு பண்ணாலே கேட்க ஆரம்பிச்சிரும். நம்மளுடைய இது அப்படிதான். நம்ம குடும்பங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப லிபரலான ஃபேமிலிஸா இருப்பாங்க. அப்பா தப்பு பண்ணா கூட கேட்டுருவாங்க. இந்த பண்ணையார் குடும்பங்கள் மாதிரி இல்ல, என்ன நீ என்ன பேசுற அம்மா, நீ என்ன இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டுருவோம்ல. அதே மாதிரிதான் நம்ம விடுதலை சிறுத்தைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நீங்க அவங்க கூட தானே ஒண்ணு மண்ணா புலங்கிட்டு இருந்தீங்க. இல்ல நான் ஆமா எல்லாருமே அரசியலுக்கு வர புதுசு பாஞ்சி ரைட் அப்லாம் எழுதிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நான் தான் எழுதுறேன். என்னைக்கு யாருக்காக நான் ரைட் அப் இங்கிலீஷ் தமிழ்னு எழுதணும், யாருக்காக நான் எல்லா இடத்துலயும் போய் பேசணும், அவங்க தானே என்ன இப்ப குத்திட்டாங்க நெஞ்சில முதுகுல குத்துறதே அவங்க தானே. அப்பதான் நம்மளுக்கு ஒரு நிதர்சனம். எனக்கு பாரதிராஜாவோட எண்ணுயிர் தோழன் படம் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அது அவரோட படங்கள்லயே அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு படம், ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் காமிச்சிருப்பாரு. அதாவது வடச்சென்னைக்காரர்கள் இல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அன்பு வச்சிருப்பான் அரசியல்வாதிகள், அவங்களுக்காக அந்த அண்ணன் என்ன வேணா செய்வான். மெட்ராஸ் படத்துலயும் வந்து ரஞ்சித் அதோட ஒரு பரிமாணத்தை காமிச்சிருப்பாரு, என்ன வேணா செய்வான். ஆனா என்னன்னா கடைசியில ஒரு கேள்வி வரும், நீ என்னடா என் சமூகத்துல இருந்து என்னை காட்டு கொடுக்குறேன்னு கேட்பான்ல. மாரின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் மெட்ராஸ்லயே. அந்த மாதிரி கேரக்டர் யாரை சொல்ல வரீங்க? நீங்க இப்ப யாரு கூடயோ நீங்க கனெக்ட் பண்றீங்க. இவ்வளவு பெரிய ஒரு இதை சொல்றீங்க. இல்ல உண்மையிலேயே அப்படிதான். அதாவது ஒரு காலகட்டத்துல எண்ணுயிர் தோழன் பாபு மாதிரி இறந்து போனவர்கள் இருக்காங்க கட்சிக்காக. கரெக்டா? வட சென்னையிலேயே இந்த தலைவர்களுக்காக தூண்டப்பட்டு தற்கொலை செய்து கொண்டவர்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு என் கட்சிக்காக என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவன், என் ஓட்டை அனுபவிக்கிறவன் எனக்கு எதிராக பேசும்போது நான் அவனை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குற இடத்துல நான் வந்திருக்கேன். அங்க ஒரு பெண்ணா கேள்வி கேட்கறது நம்மளுடைய ஆண்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சந்தோஷப்படுங்க, நீங்க ஒரு பெண்ணா இருக்கனால விட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் மார்த்திக்கு நடந்த மாதிரி நடந்திருக்கும். நீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியல, யூஎஸ் போயிட்டு வந்து உங்களோட பேசிட்டு இருந்தால, அப்ப எனக்கு வீட்டுல ஒரு செய்தி ஒருத்தர் மூலமா வருது. இப்ப நீங்க இதை சொன்னீங்கன்னா கார்ட்டூனிஸ் வாலா தான் வந்து தூண்டி விடுகிறார் விசிகாவுக்கு எதிராக. என்ன சொன்னாங்கன்னா அந்த மறைமுகமான செய்தியில ஏர்போர்ட் மூர்த்திங்கிற ஆம்பளைக்கே இந்த நிலைமைனா ஒரு பொம்பளை உனக்கு என்ன நிலைமை ஆகுங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு. அப்ப நான் ஒரு வீடியோ போட்டேன். நான் அதை பத்தி எல்லாம் பயப்படுற இடத்துல நான் இல்லை. நான் நிறைய வாழ்க்கையில பார்த்துட்டு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட மரணத்தின் தருவாயில பல தடவை தலையை வச்சுட்டு தான் திரும்பி வந்துட்டு நான் பயப்படுற மாதிரி இல்லை. அப்போ நம்ம கேள்வி கேட்கும் போது அவங்களால தாங்க முடிய மாட்டேங்குது. நான் இன்னொரு விஷயம் கவனிச்சேன், தன் சமூகத்து பெண்கள் வலிமையா இருக்கிறத அவங்களால தாங்க முடிய மாட்டேங்குது. அந்த இன்செக்யூரிட்டி வந்து விசிகால நிறையவே இருக்கு. நானும் பாக்குறேன் எல்லா சமூகத்து பெண்களும். குறிப்பாக அட்டவணை பிரிவுல வந்து ரஞ்சித் வந்து அதை ரொம்ப அழகா காட்சிப்படுத்திட்டு இருப்பார். அந்த ஆண்களை விட அந்த பெண்கள் தைரியமானவர்களா இருப்பாரு அப்படின்னா சாப்பிட்ட பரம்பரையில கூட அதை ரொம்ப காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா இவங்களால இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்து ஆண்கள் பல பேரால, எல்லாருமே அம்பேத்கர் மாதிரியோ எம்சி ராஜா மாதிரியோ ரெட்டமலை மாதிரியோ கிடையாது. இவர்களால ஒரு பெண் தலைமை எடுக்கிறதே ஒத்துக்க முடியாதுங்கும் பொழுது அந்த பெண் கேள்வி கேட்கிறான்னா மற்ற சமூகத்து பெண்கள் கேள்வி கேட்கும் போது அதை ஒத்துக்கிறாங்க. அவங்கள தங்கையா மதிக்கிறாங்க. இப்ப அருள்மொழியே தங்கைன்னுவாங்க, சுந்தரவல்லியே தங்கன்னுவாங்க, ஓவியாவை தங்கன்னுவாங்க. ஆனா ஷாலினை வந்து துரோகி, நீ வந்து என்ன கேள்வி கேட்டுட்ட, நீ அவங்கள இவங்கள கேள்வி கேட்கறது இல்லையா, அவங்க பேட்ரனைஸ் பண்றாங்க. அவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அவங்க ஏன் அதுல ஒரு நுணுக்கமான இது இருக்கு என்னன்னா, இப்போ அவர்கள் அந்த அட்டவணை பிரிவை சாராதவர்களா இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் இவர்களை புகழ்வதை அவர்கள் விரும்புறாங்க. அதான் இந்த கட்சிக்காரன் விசிக அதுக்கு பயன்படுத்தாங்க பாருங்க. மாற்று பிரிவை சேர்ந்தவர்கள் தங்களை தலைவரை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு என்னதுன்னா இவர்களை பாராட்டு மூலமாக தான் சாதி வெறியர் இல்ல அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு அவங்க அதை அந்த இதை பயன்படுத்திக்கிறாங்க. நாங்க தலித் பெண்கள் குழு இருப்போம், நாங்க எப்பவுமே பேசிட்டு இருப்போம், முன்னாடி நம்ம ஆண்களுக்கு எதுக்கு அப்பர் காஸ்ட் பெண்களோட வேலிடேஷன், அந்த வேலிடேஷனுக்கே இவங்க துடிக்கிறாங்க அப்படின்னு நிறம் சார்ந்த ஒரு துடித்து. அதே மாதிரி இந்த ஒரு உளவியலும் இருக்கு. அதுல விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அப்பர் காஸ்டோட வேலிடேஷன் எப்பவுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அது எனக்கு அது அதே மாதிரி நம்ம பெண்களை வந்து ஒரு வேலை அடியாட்களை வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்ன திட்டத்துக்கு ஒரு 3 பெண்களை பேச விட்டுருப்பாங்க, 3 வேற அந்த கட்சியை சேர்ந்த ஆண்கள் பேசல, 3 பெண்கள் தான். அது எவ்வளவு ஒரு தவறான விஷயம். அதுவே எனக்கு பிடிக்கல. இப்போ கௌசல்யா மாதிரி அவர் வந்து கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர், அந்த சமூகமா இருந்தா கூட கௌசல்யா பண்ற நிறைய விஷயத்த நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அவர் மறுமணம் வந்து உடனே செஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அவங்க மறுமணம் உடனே செஞ்ச பிறகு கூட நான் சப்போர்ட் பண்ணோம். என்னடா இது, அந்த பொண்ணோட சாய்ஸ், இட்ஸ் ஹர் சாய்ஸ் அப்படின்னும். ஆனா ஒரு பெண் எல்லாமே எங்களால ஒத்துக்க முடியுது, ஆனா ஒரு பெண் ஒரு கட்சிக்கு அடிமையா இருக்கிறதே என்னால ஒத்துக்க முடியல.
அவர்களுடைய வேலையை நீ அடிமையா இருந்து செய்யும் பொழுது என்னால அதை ஒத்துக்க முடியாது. அப்ப நான் கேள்வி கேட்கிறேன், உடனே என் மேல பாய ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே. அப்போ பெண்களை வைத்து ஒரு பட்டியல் சமூக பெண்ணை வந்து திட்டுற வேலை, அவங்கள ஸ்மியர் கேம்பெயின்னு சொல்லுவாங்க, அசிங்க செய்யற வேலை, அது எனக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இல்லை. எனக்கு பயமா இல்லை, பயப்பட மாட்டேன், அச்சுறுத்தலா இல்லை. ஆனா எனக்கு வந்து ஒரு அருவருப்பா இருந்துச்சு, நம்மள போய் இப்படி பண்றாங்களே. ஏன்னா இப்போ செம்மல்லர்னு ஒரு ப்ரொஃபஸர் அவங்க என்ன திட்டி இருந்தாங்களே, மனநோயாளின்னு போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த போஸ்ட் போய் போட்டு ஒரு அதுல அவங்க திட்டினதுக்கு இல்ல வந்து முக்கியமான டேக்லைன் என்ன வைக்கிறாங்கன்னா, நீங்க நாம் தமிழர் மேடைகள்ல நாம் தமிழர் பேசுனது அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நாம் தமிழர் அவ்வளவு அஃபெக்ட் ஆயிட்டாங்க. என்னன்னா அந்த போஸ்டர் எடுத்து பாத்தீங்கன்னாலே உளவியல் தெரிஞ்சிடும், அவங்க அவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்காங்க உளவியல் ரீதியா. அவங்களுக்கு தான் மன போராட்டம் போல. நீங்க வந்து தன்னை தமிழரா கருதுற ஒரு தமிழன் தன்னை தமிழனா கருதுறதோ அல்லது தமிழர் இடத்துல நிக்கிறதோ அந்த அரசியல் பேசுறதோ வந்து பதட்டத்தை உண்டு பண்ணுது. இப்ப நான் தமிழ் தேசியமும் பேச ஆரம்பிச்சிட்டேன்ல, பட்டியல் சமூகத்துல இருந்து தமிழ் தேசியமும் பேசுறாங்க போது உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. அப்போ வேற ஒருத்தர் தமிழ் தேசியம் பேசுறதுக்கும் ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்த தமிழ் தேசியம் பேச, ஒரு பறையரு அல்ல ஒரு தேவேந்திர தமிழ் தேசியம் பேசுறதையும் பதட்டத்தை உண்டு பண்ணுது. மொத்தம் பேசினா எளிதா சாதி வெறியர்னு சொல்லிடலாம். ஏன்னா அது இன்னொரு விஷயமும் இருக்கு. திருமாதா தமிழ் தேசியத்தின் தலித் முகமாக இருந்தாரு. அவர் யார் கூட இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா திமுக கூட இருந்தா, அப்ப அந்த ஓட்டு தமிழ் தேசியம் தலித் இன்டர்செக்ஷன் ஓட்டு அங்க போகுது. இப்போ அதே தலித் தமிழ் தேசியத்துக்கு வேற முகம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அங்க பிரிவினை வந்துருக்குல்ல, ஓட்டு திமுக போகாதுல்ல. அவங்க அத்தாரிட்டி பாக்குறாங்க, நான் தான் அத்தாரிட்டி, ஒரே ஆளு, நீ எப்படி வரலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அப்பதான் அந்த செம்மலர் போட்டிருந்தாங்கன்னு போட்டப்ப நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இவங்க யாருன்னு கேட்டாங்க. யாருக்குமே அவங்க யாருன்னு தெரியல. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, நீ என்ன பண்ணனு, நான் என்ன பண்ணேன்னு பக்கம் பக்கமா நான் என்ன பண்ணேன்னு இருக்கு. ஆனா எல்லாரும் இவங்க தான் என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. அப்போ விசிகால இந்த செம்மலர் போன்றவர்கள் யாரு, அவங்கள எப்படி இவங்கெல்லாம் இப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. இப்போ விக்ரமனோட கேஸ் நடந்துச்சு இல்லையா, கிருபா முனுசாமி கேஸ்லாம் இவங்க இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாரு, பின்னாடி இருந்து இவங்க எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இப்போ நீங்க சொன்ன மாதிரி விசிகாவின் கண்ணோட்டத்தில் பெண்கள், நான் நிறைய விசிகாவை கேள்வி கேட்டது, பெண்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, பெண்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்கல. இப்போ மின்ட்டு புண்ணியமான ஒரு அக்கா இருக்கு, அந்த அக்கா பயங்கரமா வேலை செஞ்சிருக்கு விசிகாக்கு, ஆனா அந்த அக்காவுக்கு நிக்குது, ஆனா மேல வேற பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நான் கேட்கிறேன், அவங்களுக்கு அந்த மரியாதை எங்கன்னு நான் கேட்கிறேன்ல, அது வந்து இவங்களுக்கு அந்த இடத்துல இடிக்குது. இவங்க என்ன இவங்க சமூக நீதின்னு பேச உடனே வந்து பேசுறது, நம்மள அசிங்கமா பேசுறது, ஆட்களை வைத்து பேசுறது, அதை பத்திலாம் நான் கவலைப்படுற மாதிரிலாம் இல்ல. அந்த பண்பை எப்படி பாக்குறீங்க நீங்க? பெருவாரியா வந்து இந்த மாதிரியான ஆபாச தாக்குதல் ஆண்களையும் போட்டு இது மாதிரி எடுத்த உடனே இதுக்குள்ள ஒரு கருத்து வைக்கிறீங்கன்னா அந்த கருத்துக்கு மாற்று கருத்து வைக்கலாம். ஆனால் அது ஆண்களையும் அந்த மாதிரி தான் அட்டாக் பண்றாங்க. குடும்ப பெண்களை இழுக்கிறது, பெருவாரியா குடும்ப பெண்கள், உங்க அம்மா அப்பா தங்கச்சின்ட்டு இழுக்கிறது. இப்போ நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு இது பண்றீங்க. பெருவாரியா இந்த விசிகாவை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யறதா எல்லா கட்சிக்காரங்களும் செய்யறாங்க. இப்ப நேற்று வரைக்கும் நீங்க விசிகா திருமாவுக்கு புகழ் பாடிக்கிட்டு இருந்தப்போ நீங்க தங்கையா இருந்தீங்க. இல்ல, அவங்களுக்கு நான் புகழ் பாடிக்கிட்டே சில லைட்டான விமர்சனங்களை வைக்கும் போதே அவங்களால அதை தாங்க முடியல. நான் திருமா தலித்துக்கான தலைவர்னு சொல்லிட்டு பெண்களுக்கான இடம் எங்கன்னு கேட்கறேன்னா உடனே வந்து என்ன யூஸ் பண்றது, இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க கட்சிக்காரங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் நம்ம கோவம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு தாங்கல. அப்புறம் ஒரு தேசிய தொலைக்காட்சியில போய் விசிகா வந்து தலித் பெண்களை பேச விட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்களால தாங்க முடியல. தொலைக்காட்சியில போய் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எண்ட் ஆஃப் தி டே நம்ம மேல நடக்கக்கூடிய வன்முறைகள் இருக்குல்ல, இந்த யாராவது ஒருத்தன் கேட்கணும்ல, நம்மளுடைய பிரதிநிதின்னு ஒருத்தன் நம்புறோம், அவ வந்து வாயை திறக்க மாட்டேங்கா அப்படின்னு சொல்லி அழுகுறதுன்னு இருக்குல்ல. எனக்கு என்னன்னா யாருமே பேசல. இந்த மானாமுதுரை, நாங்குநேரி, டெலிஷ், ஆகாஷ் டெலிஷ் மர்டர் இருந்து பாத்தீங்கன்னா, ஜானோட மர்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே செத்துருக்கான். யாருக்கும் காம்பன்சேஷன்லாம் டைம் கிடைக்கல. ஜான் அப்படிங்கிறவர் இறந்திருக்காரு. அவரு மாற்றுத்திறனாளி இல்லங்கிறாங்க. மாற்றுத்திறனாளி இதுல மாற்றுத்திறனாளி இல்ல சொல்லாம விட்டாங்களேன்னு சந்தோஷப்படுறாங்க. அவர் மாற்றுத்திறனாளி இல்ல, அதனால அவருக்கு அந்த பெனிஃபிட் வராதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவர் கிறிஸ்டியன், அதனால அவருக்கு எஸ்சி எஸ்டி கேஸ் போட முடியாதுங்கிறாங்க. ஆகாஷ் கேஸ்லயும் அதான் சொன்னாங்க. ஆகாஷ் கேஸ்ல விக்டோரியா கௌரி என்ன சொல்றாங்க, மதுரை பெஞ்ச்ல நீங்க அந்த போலீஸ்க்கு மேல எஸ்சி எஸ்டி கேஸ் போடுங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் போடல. ஏன் கேஸ் போடல? அந்த போலீஸ் ஏன் பிடிக்க முடியல? ஏன்னா அவன் கிறிஸ்டியன் சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சா அந்த இது பண்ண முடியும், அந்த விதிவிலக்கு குடிக்க முடியுமே, ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். அப்போ மனசுக்குள்ள அதெல்லாம் அந்த இது கேள்வி வந்து நானும் வந்து ஆரம்பத்துல புரிதல் இல்லாம இருந்தேன். இப்போ அட்டவணை பிரிவை சேர்ந்த பறையர்களோ அல்ல தேவேந்தர்களோ வந்து மாற்று மதத்தை, அது வழிபாடு தானே, வழிபாட்டுக்கு போறாங்க. ஆனால் அவர்கள் வாழ்நிலை வந்து ஜாதி அப்படிதான் இருக்கு. அவன் வந்து பாத்துட்டு ஆகாஷ் டெலிஷ் இவன் கிறிஸ்டினா மாறிட்டான், அவனை வெட்ட வேணாம், ஜான் அவன் கிறிஸ்டியன் அப்படின்னு அவன் சொல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் டே நீ பறையன், நீ பல்லர், நீ இது
இப்படிதான் அவன் பாக்குறான். அவனுக்கு நான் ஹோமோஜினைஸ் குரூப் தான், நான் கிறிஸ்டியனா இருப்பேன், நான் ஹிந்து. அதை உடைக்கிறதுக்கு எதுவும் வேலைகள் நடக்கா? பறையர்களோ இல்ல தேவேந்தர்களோ அதுக்குதான் வந்து அவர்களுக்கான இப்ப அந்த இந்த விஷயத்துல நீதி கிடைக்கல. அவர்கள் அட்டவணை பிரிவை சேர்ந்திருந்தா SC/ST வன்கொடுமை வழக்கு போட முடிஞ்சிருக்கும். இப்ப அவர்களை பிசில வச்சிருக்காங்க, கிறிஸ்துவ பறையர்களையோ. மெயினா எங்களோட பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு அந்த SC/ST இது அப்புறம் நிதி யூஸ் பண்ண முடியாது. நாங்க என்ன சொன்னா, நிதி கூட விட்டுருங்க, இடஒதுக்கீடு கூட பிரச்சனை, ஆனா SC/ST ஆக்ட் எங்களால யூஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது யூஸ் பண்ண முடியல, தேர்தலில் போட்டியிட முடியல. எங்களுக்கு எதுவுமே இப்போ எழும்பூர்ல நான் நிக்கலாம், ஆனா என்னால எழும்பூர்ல நிக்க முடியாது, ஏன்னா ஒரு மதம் மாறினால. அப்போ எங்க தாத்தா காலத்துல இருந்தே எங்க அப்பால இருந்து கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்திட்டுலாம் இருக்கு, கொளுத்தெல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க பிஷப் ஹவுஸ் முன்னாடி, எங்களுக்கு வந்து இது வேணும்னு. ஆனா அதுலயும் ஒரு பயங்கரமான டாக்டிக்ஸ் நடந்தது. என்னன்னா, திரும்ப திரும்ப திமுக தான் நான் உங்களுக்கு SC பிரிவு வாங்கி தரோம், உங்களுக்கு SC இது வாங்கி தரோம் திமுக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறேன்னு ஏமாத்துற மாதிரி ஏமாத்துற விதை தான் அது, யாருமே பண்ணல. ஆனா நான் தற்சமயம் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, டேட்டாவோட யாரு கிறிஸ்தவர்களுக்கு SC இது மதமாரிய கிறிஸ்தவர்களுக்கு SC இது கொடுக்கணும் அப்படின்னு 13 தடவைக்கு மேல பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் கேட்டது யாருன்னா ஜெயலலிதா. ஜெயலலிதா, வேற யாருமே கேட்கல. ஆனா எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, ஃபாதருங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, திமுக தான் நமக்கு நிக்குது, ஜெயலலிதா நமக்கு எதிரானவர்னு. ஆனா உண்மையிலேயே பார்த்தா ஜெயலலிதா தான் அதை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுல்ல, அதுல மதம் மாறிய கிறிஸ்தவ குழந்தைங்களுக்கும் SC ஸ்காலர்ஷிப் வரணும்னு ஜீவோ போட்டதே ஜெயலலிதா. அவங்களதான் வந்து அப்போ எவ்வளவு ஒரு பொய் ப்ரொபகேண்டா இங்க பண்ணிருக்காங்கன்னு இருக்குல்ல. அப்போ உண்மையிலே ஜெயலலிதா தான் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கருணாநிதி அது ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாரு. அது தேர்தல் அரசியல உண்மையில 69% இடஒதுக்கீடு அந்த அம்மா தான் போராட்டம் நடத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசல. இப்போ திருமாவளவன் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கிறிஸ்தவர்களுக்கு SC இது கொடுப்பேன், வாங்கி தரேன் அப்படின்னு தான் சொல்லி சண்டை போடுறாரு. அது போட்டுட்டு கிறிஸ்தவ மக்கள் கழகம்லாம் நிறைய குரூப்ஸ் இருக்காங்க, கிறிஸ்தவ தலித் கிறிஸ்தவ ஆசிரியர் சங்கம்லாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் திரும்ப எங்களை கைவிட்டாருன்னு கேட்குறாங்க. கடைசியாக அவங்க சொன்னது என்னன்னா, டொனால்ட் சாம்பவார்லாம் ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் திரும்ப கிட்ட போய் இது கொடுத்தோம், ஜான் பிரிட்டோலாம் கொடுக்கும்போது நாங்கள் உள்ள அவங்க என்ன சொன்னாங்க, சிந்தனை செல்வன் கிட்ட கொடுத்து பேச சொன்னோம். ஆனால் அந்த கேள்வியை வந்து அவங்க ஷானவாஸ் வச்சு கேட்டாங்க. ஆனால் ஷானவாஸ் அந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கான ஒரு விஷயத்த பேசிட்டு போயிட்டாரு. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ கிறிஸ்தவர்களுக்கான நான் பிரிவினை பேசல, நான் சொல்றேன். அப்போ கிறிஸ்தவர்களுக்கான இந்த அங்கீகாரம் முக்கியம் இல்லையா, என்னுடைய ஐடென்டிட்டி அடிக்கிறது இல்லையா. இப்போ நீங்க சொல்றீங்க, நாங்க ஏன் எங்களை தேவேந்திர குல வேளாளர்னு சொல்றோம், அதுவும் ஐடென்டிட்டி. அதே மாதிரி நான் பறையர்னா நான் மதம் மாறினாலும் என்னோட எத்தனிக் ஐடென்டிட்டி அதை நீங்க மாற்ற முடியாது இல்லையா. ஒரு பிளாக், இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, மால்கம் எக்ஸ் முஸ்லிம், கரெக்டா, மார்ட்டின் லூதர் கிங் கிறிஸ்டியன், இவங்க 2 பேருமே கருப்பினம். அவங்க மேல நடந்தது இனவாதம், கரெக்டா, ரேசிஸ்ட் அட்டாக். அவங்க 2 பேருமே மதம் மாறினதால இல்ல அவர் ஒரு சொல்ல முடியுமா, அவர் வெள்ளைன்னு சொல்ல முடியுமா? அதே லாஜிக் தானே. நான் இன்னொரு சிக்கல் இருக்குல்ல, இப்போ இஸ்லாத்தை தழுவக்கூடிய அனைத்து பிரிவினரும் இஸ்லாமியர்களா மாறிடுறாங்க. அவர்கள் முழுமையா இஸ்லாமியர்களா இருக்காங்க. ஆனா இஸ்லாமியர்களா அவங்களுக்கு இட பங்கீடுகள் இருக்கு. இங்க கிறிஸ்தவர்கள்ல என்னன்னா, பிசி எம்பிசி SC/ST யாரா இருந்தாலுமே கிறிஸ்தவர்கள் மற்ற பிரிவினர்கள்லாம் அதே பிரிவுல இடஒதுக்கீடு சாதியின் அடிப்படையில் கிடைச்சது. ஆனா ஏன் தலித் கிறிஸ்டியனுக்கு மட்டும்? அதனாலதான் நாங்க ஆகஸ்ட் மாசத்தை கருப்பர் மாதம்னு கொண்டாடுவோம். 1950 அந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர் வந்தப்போ அதை நாங்க கருப்பர் இதுன்னு தான் நாங்க சொல்லுவோம். அது ஒரு பிளாக் டே ஃபார் அஸ். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதுக்காக கிறிஸ்தவத்தின் மீது குற்றச்சாட்டா சொல்றேன். ஆமா, கிறிஸ்துவத்தின் மீது இஸ்லாம் வந்து தன்னை நோக்கி வருபவர்களை முழுமையாக இஸ்லாமியர்களாக ஏற்றுக்கிடுது. அங்க சாதி பிரச்சனை இல்லையே, இஸ்லாமியரா தழுவியவர்களுக்கு சாதி பிரச்சனை இல்லையா, அவர் முழுமையா இஸ்லாமியரா மாறிடுறாரு. பஸ்மந்தா முஸ்லிம் இருக்காங்க, சையத் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. நீங்க உட்பிரிவுகள் சொல்லலாம், 1000 சொல்லலாம், உட்பிரிவுகள் சொல்லலாம். பஸ்மந்தாவே வந்து லோவர் காஸ்ட்ல இருந்து இதுவானவங்க, இவங்களே இன்டர் மேரேஜ் பண்ண மாட்டாங்க முஸ்லிம்ஸ்லயே. இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்கு, ஆனால் இந்த சாதிய கட்டமைப்பு கிடையாதுங்கிறாங்க. இல்ல கிறிஸ்தவ மதம் அப்படியே இந்துத்துவ, அதாவது இங்க இருக்கிற ஒரு செட்டப்ப அப்படியே ஏத்துக்கிடுதுங்கிறாங்க. இல்லன்னா இப்போ கேஸ் போட்டிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல, பாலகிருஷ்ணன் கமிட்டி போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்கோம். அதுலயே பஸ்மந்தா முஸ்லிம்ஸ், லோவர் காஸ்ட் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் லோவர் காஸ்ட் போட்டிருக்கோம். 2 பேரும் சொல்ல நீங்க வந்து அது ஒரு சிக்கல் இல்ல. அப்புறம் நீங்க அந்த மதத்துக்குள்ளேயும் போய் அந்த லோவர் காஸ்ட் அப்பர் காஸ்ட் உருவாக்கிட்டு இருக்கீங்கல்ல.
இந்திய கிறிஸ்தவ தவிர வேற எந்த கிறிஸ்தவத்திலுமே ஜாதி கிடையாது. இவன் உள்ள வந்தவன் ஜாதியை தூக்கிட்டு வந்துடுறான். ஜாதியை அவனால விட முடியல. சோ கிறிஸ்தவத்திலேயே அவங்க இப்போ வந்து யார் வேணா ஃபாதர் ஆகலாம், யார் வேணா கார்டினல் ஆகலாம், யார் வேணா போப் ஆகலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா இவன் ஜாதியை மெயின்டைன் பண்றான். இவன் இன்னும் அந்த இந்துத்துவ மனப்பான்மை மனசுக்குள்ளதான் வச்சுட்டு இருக்கான். மதமும் ஜாதியும் ஒன்றா சேர்ந்து தானே இருக்கு. ஸோ அது அவங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள இருக்கு. சாங்கியங்களே அந்த சாங்கியங்களை தான் நிறைய இன்னும் ஃபாலோ பண்றதும் இருக்கு நிறைய விஷயத்துல. அது நமக்கே தெரியும். கிறிஸ்டியானிட்டியை கேள்வி கேட்கறது பதிலா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸா இருக்காங்களா, இந்த பிஷப்புகள், இந்த ஃபாதருங்க, இவங்கள தான் நான் கேள்வி கேட்பேன். நீ ஏன் ஜாதி விட்டுவான்னு பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஜான் சுரேஷ்னு ஒரு ஃபாதர் இருந்தார், ஜாதி ஒழிப்புக்காக உயிரை கொடுத்தவர், ஆம்ஸ்ட்ராங்கோட இருந்தவர். அவர் வந்து எடுத்தோடனே ஆமேனால எல்லாம் சொல்ல மாட்டார், ஜெய்பீம் தான் சொல்லுவாரு. அவர் பறையை சர்ச்சுக்குள்ள கொண்டு போனவர். அந்த மாதிரி ஃபாதருங்க இருக்காங்க. மதுரையில இது இருக்குல்ல, ஜோசபைல் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜில் வந்து அவங்க தானே பறையர்களுடைய அரசியலே உள்ளே கொண்டு போய் பேச ஆரம்பிச்சது. பரட்டை போன்ற கிறிஸ்தவர்கள் அவங்க தான் பேச ஆரம்பிச்சாங்க. உள்ள கிறிஸ்டியானிட்டிக்குள்ள மிக கலைக்குழு ஆரம்பிச்சாங்க. தலித்துகளுடைய கலைக்குழுல வச்சு அவங்க தான் அதை ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னன்னா இஸ்லாத்தை தழுவுபவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. அதுல காஸ்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியலன்ற காஸ்ட் இருக்குன்னா நான் சொல்றது, நீங்க இங்க ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல, பறையர், வன்னியர், நாடார், கோனார், தேவேந்திரன் வச்சிருக்கீங்களா, இந்த செட்டப் காஸ்ட் இல்லாம இருக்கு இல்ல. ஆனால் ஒருவேளை அங்க வந்து மரைக்காயர், லெப்பை அப்படின்னு இருக்கு, அதுல பிரிவுகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஆனா பொதுவில் பார்த்தா அவர்கள் இஸ்லாமியர்களா மாறிடுறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் போராடி இஸ்லாமியர் இல்ல, இங்க கிறிஸ்டியன் இல்ல, நான் வந்து கிறிஸ்தவ நாடாரா இருக்கேன், நான் கிறிஸ்தவ கோனாரா இருக்கேன், கிறிஸ்தவ சட்டம் ஏதோ பிரச்சனை, லூப் ஹோல் இருக்கு அந்த சட்டத்துல சிக்கல். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இடப்பங்கீடு வாங்கிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் வேணாம்னு சொன்னதுனால. இப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் தங்களுக்குன்னு பிசியில் இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காதுங்கிற. கிறிஸ்தவர்களுக்குன்னு முழுமையா கிறிஸ்தவ நாடாரும் அதுக்குள்ளே வந்திருப்பாரு, கிறிஸ்தவ பறையரும் அதுக்குள்ளே வந்திருப்பாங்க. கேட்டாங்க ரீசெண்டா ஸ்டாலின் கிட்ட போய், அதையும் ஸ்டாலின் நிறைவேற்றல. ஸ்டாலின் நினைத்திருந்தா உள்ளுக்குள்ள ஒரு சட்டம் இயற்றி தெலுங்கானால பண்ண மாதிரி தலித் கிறிஸ்டியன்ஸுக்கெல்லாம் சில விஷயம் SC ST கேஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அப்போ ஜெயலலிதா கொண்டு வந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்கு, அந்த மாதிரி விஷயமும் ஸ்டாலின் பண்ணிருக்கலாம். ஆனா ஸ்டாலின் அதை செய்யல. அவருக்கு அதை செய்யக்கூடிய மனசு வரல. அதோட கருத்துருவாக்கம் என்ன சொல்றதுன்னா, அப்ப அவங்க பட்டியல் சமூகம் வளருது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா பட்டியல் சமூகத்துல 64% கிறிஸ்தவர்களா இருக்காங்க. பட்டியல் சமூகத்துல 64% பெரிய நம்பர். அப்ப அந்த நம்பர் மொத்தமா எடுத்துக்கிட்டா அவங்க மொத்தமா பறையர்களா வந்துருவாங்க. பறையர்கள் சொல்ல முடியாது, அதாவது நான் சொல்றது பறையர்களாவோ அல்லது தேவேந்தர்களாவோ பெரும்பான்மையா மாறிடுவாங்க. பட்டியல் சமூகத்திலேயே 65% வந்து கிறிஸ்தவர்கள்ங்கும் பொழுது அவங்களுக்கு அவங்க அவ்வளவு பெரிய நம்பரை வந்து வாக்கு வாங்கி அவங்கள வளர்க்குறதும் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்காங்க. அதான் இதெல்லாம் தான் திமுக துரோகங்கள். அப்போ நம்ம இந்த திமுக நோக்கி இந்த கேள்வி வைக்கும் பொழுது விசிகா நடுவில் வந்துடுறாங்க. குறுக்க கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவாங்கிற மாதிரி அவங்க வந்துடுறாங்க. இன்னைக்கு பாருங்க, இல்ல இவர்களுக்கு என்ன தேவை இருக்கு? நம்ம திமுக அடிச்சா இவர்கள் ஏன் குறுக்க வரணும்? இல்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது நல்லா நடந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ரெட்டை இலக்கு பவர் கிடைக்குது, மந்திரி கிடைக்குது, துணை முதல்வர் கிடைக்குது, எதுவுமே கிடைக்கல. எல்லாரு கூடவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து விட்டு கடைசியாக விசிகாவை கூப்பிட்டு அப்படியே கண் கலங்கி போஸ்ட் போடுறாரு. எதுக்கு நம்ம தேவையில்லையே. அப்போ எதுக்கு நீங்க எதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக திமுகவிற்கு அடியால் வேலை ஏன் பாக்குறீங்கன்னு கேக்குறேன். நம்ம அறிவு சமூகம்னு நம்ம சொல்றோம். என்னை போன்ற அடியால் வேலை பாக்குறாரு, விசிகா அடியால் வேலை தான் பாக்குது. விசிகா திமுகக்கு இப்போ வன்னியரசு ஒரு என்னை பத்தி ஒரு பொண்ணு திட்டுது. அந்த பொண்ணு என்ன RSSன்னு சொல்லுது. ஒரு கிறிஸ்டியனு, நான் ஒரு தலித், நான் எப்படி RSS ஆக முடியும் நினைச்சா கூட டெக்னிக்கலாவே ஆக முடியாது. அந்த பொண்ணு போடுது. அந்த பொண்ணு போட்டோடனே அந்த வன்னியரசு போட்டு என்ன சொல்றாரு, இது RSS அறவேக்காடு சங்கியன்னு என்ன திட்டுறாரு. அப்போ இது அடியால் வேலை தானே. இது வேற என்ன? இது விசிகா என்ன பண்றாங்கன்னு எடுக்கிறது. விசிகா ஆணாதிக்கம் இருக்கு, அது இல்லைன்னா சொல்லலை. விசிகா பண்றாங்க, ஆனா திமுக சொல்லிதான் விசிகா அதை அழுத்தம் அதிகமா கொடுத்து பண்றாங்க அப்படிங்கிறது என்னோட இது. திமுக சொல்லி பண்றாங்களா இல்ல இவர்களே வாண்டடா விசுவாசத்தை காட்டுறாங்களா? இவங்க வாண்டடாவும் பண்றாங்க, அதுவும் இருக்கு. வாண்டடாவும் நான் இருக்கேன் முதலாளி அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. திமுக சொல்லியும் பண்றாங்க. இது ரெண்டுமே நடக்குது. பறையர்கள்ல இருந்து எழுச்சி குரல் வரும்போது நீங்க பாத்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ரஞ்சித் பேச ஆரம்பிக்கும் பொழுதும் விசிகால இருந்து அழுத்தம் போச்சா ரஞ்சித் மேல. அப்புறம் ரஞ்சித் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ்க்கு வந்த பிறகுதான் ரஞ்சித்தை விட்டாங்க. கரெக்டா? அதே மாதிரி தலித்துகள்ல
ஆம்ஸ்ட்ராங்கே வெளியில் எவ்வளோ கேஸ் பேசியவர்கள் தான், கட்ட பஞ்சாயத்துன்னு திமுக பேசும்போது கூட சேர்ந்து பேசியவர்கள் தான் இவங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாரு, ஆனால் இவங்க கொடுக்கல விசிகா. அப்போது பறையர் சமூகத்திலேயோ இல்லை பட்டியல் சமூகத்திலேயே வேற ஒருத்தர் வளர்ந்து வரும்பொழுது அதை அடக்கிறதுக்காக விசிகாவை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மக்களை கூட்டு போய் அண்ணா அறிவாலயத்தில் சேர்த்துறது. ஆமாம், இதை நானே எனக்கு என்ன லேட்டாக புரிஞ்சுன்னா, இளைய பெருமாள் காலத்திலே இளைய பெருமாள் மாதிரி ஒருத்தர் SC/ST 89 அந்த ஆக்ட் வரத்துக்கு காரணமானவர், இடஒதுக்கீடு கொஞ்சம் ஒழுங்குவாகிறதுக்கு காரணமானவர், இன்றைக்கி சப்ளான் சிறப்பு உட்கூறு நிதி கிடைக்க காரணமான இளைய பெருமாளே கிழமை அப்படின்னு திட்டினது திருமாவளவன். அவருக்கு எதிராக தான் அவர் வளர்க்கப்பட்டார், மூவ் பண்ணாரால நிறைய பேர் காங்கிரஸில் சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே அவர் அது மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இளைய பெருமாளை அம்பேத்கரை விமர்சனம் பண்ணதான் திருமாவளவன் அவர்கள். இன்னைக்கு நீங்கள் ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை சேர்ந்தவர்களே கூப்பிட்டு உட்கார வச்சு 4 பேரை பேச வைக்கும்பொழுது சேகு தமிழரசன்லேருந்து அன்புவேந்தன்லேருந்து பல பெண்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் பல அந்த காலத்துலேருந்து ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. உட்கார வச்சு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அம்பேத்கரையே தாக்கி பேசியவர் தான் இவர். இது யாரையும் தாக்கி பேசாமலாம் இன்னைக்கு வரல, இவர் தேவையில்லாமலாம் தாக்கி பேசிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைக்கிற எங்களமான சின்ன பிள்ளைங்களை என்னை போன்ற ஒரு சிறியவர்களை ஏன் இப்படி நடத்துறாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. யார் பேச இருந்தாலும் உடனே அவங்கள டேக்கிள் பண்றது, உடனே அவங்கள இது பண்றது, இட் இஸ் நாட் ஹெல்தி பாலிடிக்ஸ் அட் ஆல். இன்ஃபேக்ட் நீங்க நார்த்லாம் பார்த்தீங்கன்னா தலித் சமூகத்தில் ஒருத்தர் பேச வராங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க, எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. நீ வேற கட்சி நான் வேற கட்சி இருந்தாலும் எல்லாம் ஒன்றா இருக்கு. நம்ம டிஃபரன்ஸ் அதுதான் அவங்க எதிர்பார்க்காங்க. விசிகான்னு உங்ககிட்ட நீங்க அவர்களை வந்து விசிகா என்ன எதிர்பார்க்குறாங்க? நான் வாயை முட்டு போகணும், நான் விசிகாவுக்கு போகணும், அண்ணனை புகழணும், வன்னியரசு அண்ணனை புகழணும், எல்லாரையும் புகழ்ந்துட்டு உதயநிதியை புகழணும். என்னால் உதயநிதி அம்பேத்கர் சொன்ன வாயில உதயநிதியை புகழ முடியுமா? என்னமோ சொல்லுவாங்களே, அண்ணனை பாடிய வாயால இந்த கொடூரனை பாட முடியுமாங்கிற மாதிரி நான் வந்து அம்பேத்கரை பற்றியும் MC ராஜா பற்றியும் என் சமூகத்தில் கஷ்டப்பட்ட எல்லா சிவராஜ் பற்றியும் தந்தை சிவராஜ் பற்றி எல்லாம் பேசிட்டு நான் போய் உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்கனே எப்படி சொல்ல முடியும்? இல்லை கருணாநிதி வாழ்கனே நான் சொல்ல முடியாது. ஒழுக்கமற்றவர்களாச்சே அவங்க. கருணாநிதி ஒழுக்கமற்றவர். ஒழுக்கம் சொன்னதுனால ஒரே அந்த ஒழுக்கம் சார்ந்த ஒரே என்னுடைய சமூகத்தின் தலைவர்கள் எவ்வளவு பாடுபட்ட போதும் அஹிம்சை வழியில தான் போராடினாங்க. என் சமூகத்தை காந்தி அஹிம்சாங்கிற என்ன காந்தி அஹிம்சா? காந்தி கறி சாப்பிடாதனால தான் அஹிம்சான்னு சொல்றாங்க. என்ன அம்பேத்கர் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடினாரு, இல்ல MC ராஜா நாட்டு வெடிக்கிட்டு தூக்கிட்டு ஓடினாரா? அறிவின் மூலம், விவாதத்தின் மூலம், டயலாகின் மூலம் மட்டுமே அஹிம்சா செஞ்சவங்க அவங்க. ஆனா அவங்கள கம்பேர் பண்றதுக்கு இவங்க எடுக்கிற கூட்டங்கத்தை பாருங்களேன். இந்த தாத்தா காலத்து திமுக, இந்த அடிதடி தாத்தா காலத்து திமுக, பாட்டில் காலத்து அடிதடி, பாக்ஸிங், இந்த மாதிரியான வேலைகளை செய்யறது. ஒழுக்கதான் சொல்ல ஒழுக்கம். என்னோட தலைவர்கள் ஒழுக்கமா இருந்திருக்காங்க. திருக்குறள்ல இருந்து எனக்கு ஒழுக்கத்தை போதிச்சிருக்காங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்ற போதனை தான் தமிழ்னா ஒருத்தவனுக்கு ஒருத்தி அதை போதிச்சிருக்காங்க. அது உலக பொதுமறை. அதே தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். அதுதான் எங்களுக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது நீ அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று பண்ற. அதை அவங்கள வந்து நான் வந்து ஓகே பொலிட்டிக்கல் லீடர்ஸாக ஏற்றுக்க முடியும் தவிர கொள்கை தலைவர்களாக என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் நீ அவங்கள கொள்கை தலைவருங்கிற, அவங்க சூப்பருங்கிற, அவங்க பையன் இருக்காரு தமிழ் கருணாநிதியுடைய தமிழ் ஆளுமை கூட இல்லை, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு திறன் கூட ஸ்டாலின் பார்க்கும்போது இல்லை. அவர் எப்படி உங்களால் தலைவராக ஏற்றுக்க முடியாது? எனக்கும் சுயமரியாதை இருக்க என்னால் அப்படி ஏற்றுக்க முடியாது. என்னோட ஜாஸ்தியாக இருக்கவங்கள தான் ஏற்றுக்க முடியும். எனக்கு கீழே இருக்கவங்களும் நான் ஏற்றுக்க முடியாது. என்னைக்காவது ஸ்டாலின் ஒரு பப்ளிக் டிபேட் பேசியிருக்காரா? ஆனால் இப்போ பாருங்க, திருமாவளவன் போன்ற சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த சிந்தனையாளர் போய் காத்துக்கிட்டு இருக்காரு. உதயநிதி காத்துக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு இன்பநிதி வாழ்வன் இன்னும் ஒரு வருஷத்துல 6 மாசத்துல போட்டுருவாங்க. இல்லை, இப்போ விசிகாவுக்கு நடக்கிற இந்த அநீதி அல்லது இன்னைக்கு அந்த கூட்டணியில் பெரும்பான்மையாக நமக்கு அவங்களுடைய அரசியல் பிடிக்கலன்னா கூட நமக்கு பொது பார்வையாளரை பார்த்தோம்னா விசிகா தான் அந்த கட்சியில், அந்த கூட்டணியில் பெரும்பான்மை வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சியை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்களா? இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தான், திருமாதான் காரணம். ஆமா, நம்ம யாரை எப்படி நடத்த விருப்பப்படுறோமோ அப்படிதான் மக்கள் நம்மளை நடத்துவாங்க. இப்போ எனக்கு விசிகா அடிமையா நடத்துறது பிடிக்கல அப்படின்னா நான் இன்னைக்கு வரைக்கும் சண்டை செஞ்சுட்டு இருக்கேன், கரெக்டா? ஆனா நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டும் இருக்கேன். என்னோட வாய்ப்புகளை தடுத்து
திமுகவையும் விசிகாவையும் நிறைய பேரை நான் விமர்சனம் பண்ணுறதுனால எனக்கு மறைமுகமாக வாய்ப்புகள் தடுக்கப்படுறது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனாலும் நான் வளர்றேன். நீங்க ஒரே ஒரு மேடையில் நாம் தமிழில் ஏறிட்டீங்க. அதுக்கு அவங்க இவ்வளோ அதோ துப்புரவு பணியாளர்கள் குறித்து தான் இப்போ அதுதான் கேட்க வந்தேன். அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படியே அண்ணா அறிவாலயத்தில் போய் செட்டில் ஆகிட்டு போல இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போவே எனக்கு இதை ஞாபகம் வந்து அந்த மக்கள் அடிலாம் வாங்கி போராடி அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஒரு 5-6 நாள் போயிட்டு இருந்தேன். அப்போ திருப்பி ஒரு 6வது நாளோ போகும்பொழுது அன்புவேந்தன் ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு 23 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் தொழில் சங்கங்கள் கொண்டு வந்தார். அம்பேத்கரிய சங்கங்கள் இருக்குல்ல, அவங்களும் கூட சேர்ந்து வரேன். அவங்களுக்கும் சரியான ரிசப்ஷன் அங்கே கொடுக்கப்படலை. 2வது மற்ற வார்டுகள் இணைகிறேன்னு சொல்லும் போது அங்கேயும் ரிசப்ஷன் கொடுக்கப்படல. அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொட்டஸ்ட் மாதிரி தான் நடந்தது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அந்த மக்கள் அவ்வளோ நம்பினாங்க. நான் அந்த மக்கள் மேல பிளாக்க கூட வைக்க முடியாது. உண்மையிலே சொன்னா என்ன, ஏன்னா என் சொந்தக்காரங்களே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்க இவ்வளவு நாள் போராட்டத்தை நீட்டிச்சுட்டு தானே இருந்தாங்க. இப்போ வந்து இன்னைக்கு நீட்டிச்சு இருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் இவங்க இல்லையே. அப்ப இவங்க எல்லாம் விசிகா கூட சேர்ந்து மேடை போட்டு பேசிட்டு இருந்தாங்க தவிர இல்ல. இப்போ அது ஏன் அந்த அறிவாலயத்துக்கு போச்சு, அந்த ஆதரவு நிலைக்கு போக வேண்டிய தேவைன்னு அது எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்லயே சேகர் பாபுவோட அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சேகர் பாபுவோடவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சேகர் பாபு எல்லாருமே இப்போ கூட நாங்களாம் அங்கே போய் பேசும்பொழுது நிரந்தர வேலை குறித்து பேசணும். ஆனால் பாரதி என்ன சொன்னார், நாங்கள் நிரந்தர வேலை கேட்கல, நாங்கள் கேட்குறது திரும்பியும் டைரெக்டாக கான்ட்ராக்ட் வந்து ஜிசிசி கிட்ட வரணும்னு தான் சொல்கிறோமே தவிர நிரந்தர வேலை கேட்கல, நீங்களாம் அப்படி பேசாதீங்கன்னு தான் அவங்க குழுவில் இருக்கவங்க என்கிட்ட சொன்னாங்க. எதிர்பாவும் அதான் சொன்னார், நாங்கள் நிரந்தர வேலை கேட்கலன்னு. அப்போ விச் மீன்ஸ் அவங்க வேற வழியாக பயணிக்கும் போது நம்ம நிரந்தர வேலை தானே முக்கியம், அதுதானே கோர் ஆஃப் த ப்ராப்ளமே. அப்போயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க இதுக்குள்ளே வரலை, செட் ஆகலை. அப்போ இப்போ இவங்க இப்போ சேகர் பாபுவை கூட கூட்டு போய் நிற்கிறதுங்கிறது, ஏன்னா அத்தனை பெண்களை அடிச்சு ஜாக்கெட் அடிச்சு கொஞ்சம் பெண்களை கூட்டு போய் உடம்பெல்லாம் இதுவாகி எல்லாமே பெண்கள் தான், எல்லாம் பெண்கள், பட்டியல் சமூக பெண்கள். எவ்வளோ நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதாங்கன்னு நமக்கு தெரியும். அத்தனை பெண்கள் அப்படி அழகடிக்கும் போது செஞ்சது சேகர் பாபுவும் ஸ்டாலினும் படம் பார்த்துட்டு இருந்தார். ஸ்டாலின் போய் நம்ம நிப்போம், அது முக்கியமானது. கூலி படம், கூலிகளை இங்க வேட்டையாடி விட்டு கூலி படம் பார்த்து அவர் மட்டும்தான் தொழிலாளர்களை வதைத்து விட்டு கார்ல் மார்க்ஸுக்கு சிலை வைக்கிற ஒரே அரசியல் இது ஒண்ணுதான். இத மாதிரி ஒரு பித்தலாட்ட அரசியல் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடா. பிஜேபி கூட கரெக்டா இருக்கான் அவன் வாழ்க்கையில, இதுதான் என் கொள்கை. இவனுங்களை மாதிரி ஏமாத்துறது நான் பார்த்ததே இல்லை. அப்போ இந்த ரொம்ப துரதிருஷ்டமானது நம்ம மனிதர்கள், நம்ம மனுஷங்க எல்லாரும் நம்பிக்கிட்டே போய் 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 யூனியன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யூனியன்களை நடக்கிற மாதிரி இன்னைக்கு கூட எங்கள் மாமியார் தேயிலை தொழிலாளி தான். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் யூனியன்லாம் பெருசாக போக மாட்டீங்க, அரசியலுக்கே வேணுமா, அரசியல்வாதிகளை கூட நம்பிடலாமா, ஆனால் யூனியன்காரங்களை மட்டும் நம்பக்கூடாது. பல சமரசத்துக்கு உட்படுறவர்கள் தான் அவங்க நான் வந்து ஒரு தொழிலாளியாக நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கலாமா எப்படின்னு. இந்த இதில் ஒவ்வொரு நீங்கள் விசிகாலையோ மற்ற கட்சிகள்லையோ பெண் வேட்பாளர்கள் பெண்களுக்கான உரிய பங்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் அப்படிங்க. நாம் தமிழர் ஒரு பக்கம் இதை பார்க்குறோம், அந்த காட்சி திருச்சி மாநாடு வேட்பாளர் அறிமுகம் அப்படி சரி நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாங்கள் UN Women ப்ரோக்ராம் போயிருந்தோம். இப்போ நான் இருந்தேன், அப்போ அபிநயா வந்திருந்தது, சங்கிரியிலேருந்து அவ்வளோ வந்திருந்தாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இது போட்டாங்க, பிபிடி போட்டாங்க, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லேயே அவன் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சுத்தமாக எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு, ஆனால் நாம் தமிழில் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பேஜ் போட்டிருந்தான். விச் ஃபெல்ட் வெரி குட். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இது அடையாள அரசியல் தானே அப்படிங்கிறாங்க, ஒரு டோக்கன் தானே, இவங்க எப்படி ஆட்சிக்கு வரும், அந்த ஆட்சிக்கே வரமாட்டேன்னு சொல்கிற கட்சிகள் கூட அப்படி கொடுக்குறது இல்லையே. கரெக்டா நான் சொல்றது இல்ல. அது இல்லாம வருது வரலங்கிறது முடி அப்புறம் அந்த முயற்சியை நீ செய்யணும். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த நாம் தமிழ்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய அறிவாற்றல் தான் எங்க போனாலும் அவங்க பேசுறதும் சரி, அவங்களுடைய அரசியலும் சரி, அதுக்கு ஒரு தலைவர் பின்னாடி இருந்து பேக்கப் கொடுக்குறாங்களா. இன்னைக்கு கூட சொல்றேன், இன்னைக்கு கூட நான் ஏன் சீமானன்னு சொல்றேன்னா அவருக்கு ஒரு பேக்கப் அந்த மாதிரி அவங்களை வளர்க்க விரும்புறேன். பேட்டர்னைஸ் பண்றது இல்ல, நான் சொல்றேன் அப்படின்னு இல்லாம நீ பேசுமா, நீ சூப்பரா பேசின. நானே ஒரு நாள் பேசினேன், உடனே ஒரு கூப்பிட்டு நான் திருப்பி பேசுறியாமா அப்படின்னு. மற்ற கட்சிகளா இருந்தா நல்லா பேசுற பொண்ணையா அவனுக்கு இல்லை அப்படிங்கிறது. சீமானண்ணன் மட்டும் நல்லா பேசுற பொண்ணா பாக்குறோம்மா, இங்க இந்த தொகுதியில நிக்கிறியாமா, நான் இல்லைண்ணா இப்ப இல்ல கொஞ்ச நாள் ஆகட்டும். பட் அந்த மனசு இருக்குல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு அறிவானவர்கள் வேணும்,
அறிவான இப்போ அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா யாரும் நாம் நினைக்க தமிழர்ல இஸ்லாமிய தங்கைகள் ஆரம்பிச்சு ஒரு இந்த தாரிகால்லாம் அவ்வளோ பிரமாதமா பிரமாதமா பேசுறாங்க. பேசுறது தர்க்க ரீதியா அவங்களுக்குலாம் கருத்து ரீதியா கனிமொழி உட்கார்ந்தாவே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் அந்த அளவுக்கு ஒரு ஆனா இன்னொன்னு இருக்கு, பெண்கள் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றது நாம் தமிழர். நானும் இவ்வளவு கட்சியில நான் பேசிட்டேன். நான் இடதுசாரி தொடர்கள்ல அது இருக்கும். எப்பவுமே அந்த அதாவது நான் சொல்ற இடதுசாரி தொடர்கள் வந்து வேற. இப்போ ஏன்னா நீங்க அதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி மதுரை சத்யா மாதிரி இல்ல. கம்யூனிஸ்ட் கோர் கம்யூனிஸ்ட் ஒரு சேஃப்டி இருக்கும்ல, அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர்ல பெண்கள் சேஃப்டியா இருக்காங்க. அந்த மாநாடுகள்ல அவ்வளவு பேர் நைட் தங்குறாங்க, ரூபா போறாங்க வராங்கன்னா சேஃபா இருக்காங்க women. அந்த சேஃப்டிய அந்த கட்சி எல்லாமே அது உறவா மாறிடுது. அண்ணன் தங்க அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூட தப்பு பண்றவங்களா இருக்காங்க லெஃப்ட்ல. அதுக்குள்ள நான் போக விருப்பப்படல. இல்ல நம்மளோட அவங்க இதை பேசுறாங்க. நம்ம அவர்கள் என்னன்னா ஒரு அது வந்து தோழர் அப்படின்னு சொல்லிட்டா முற்போக்கு ஈஸி. அதாவது நித்யானந்தா நான் கிருஷ்ணர் நீ ராதைன்னு பாக்க, இங்க வந்து நம்ம கட்டுடைப்பு தோழி புரட்சி பண்ணுவது. ஆனா உண்மையிலே சேஃபா ஃபீல் பண்றது என்னன்னா ஹோல் சிஸ்டமே சேஃபா இருக்கு. ஒரு தலைவர் எங்க சேஃபா இருக்காங்களோ சிஸ்டம் சேஃபா இருக்கும். புரியுதா? நல்லா இருக்கும்போது கீழே இருக்கவங்க நார்மலா. உங்களை இப்ப வந்து என்ன நாம் தமிழர் பக்கம் தள்ளி விட்டுருவாங்களா? இல்ல அப்படி சொல்றேன். ஒரே ஒரு மேடையில ஏறிட்டீங்க. நான் வந்து அண்ணா அப்படி இல்லைன்னா நான் வந்து இப்போ என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட் ஒரு சம்மன், நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம்குள்ள போக விரும்புகிறேன். அட்வொகேசி வேற தலித்துகளுடைய டிமாண்டை எல்லா பார்ட்டிகிட்டையும் கொண்டு போறது, எல்லா பார்ட்டிகிட்டையும் பேசுறது, எல்லா பார்ட்டிகிட்டையும் டிமாண்ட் பண்றது, டிமாண்டை வைக்கிறது. நான் உன் கட்சியில சேர மாட்டேன், ஆனா உங்ககிட்ட நான் டிமாண்ட் வைக்கிறேன். என்னுடைய சப்போர்ட் உனக்கு வேணும்னா நீ பட்டியல் சமூகத்தை குறித்தும் பெண்கள் குறித்தும் இந்த மாதிரிலாம் நடந்தனா தான் நான் உனக்கு சப்போர்ட் கொடுப்பேன். அப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுவோம். நாளைக்கு அதிமுக கிட்ட கூட நான் போய் பேசுவேன். அதற்கான இடம் எனக்கு இருக்குது. நான் அது மாதிரி பண்ணுவேன். அந்த உரிமைகள் தேவைப்படுது, அதை பேசுறதுக்கான ஒரு கட்சி கிட்ட மட்டும் நான் போய் பேசணுங்கிறதே நான் உடைக்க விருப்பப்படுறேன். அப்போ அந்த காலத்தில் எப்படி பாபா சாஹேப்லேருந்து எல்லாரும் கட்சிக்கிட்டையும் வேலை செஞ்சாங்களோ, கிட்டத்தட்ட நம்ம அப்படிதான் போக வேண்டிய அவசியம் இருக்கு. இவன் யாரு நம்மளுக்கு முத்திரம் கொடுத்துருது, நீ சங்கி நான் சங்கின்னு? என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவன் தான் எனக்கு தேவை. நாளை இதுக்காக போப்பாடுற கிட்ட போனாலும் போப்பாடுற கிட்ட போய் சண்டை போடுவேன். அந்ததான், வேற ஒன்றும் இல்லை. நன்றி. நீண்ட ஒரு இடத்துக்கு மகிழ்ச்சி. தேங்க்ஸ் அண்ணா.